ஹாய் வியூவர்ஸ், நான் வாணிவசன். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாருமே சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு என்ன செய்யலாம், இன்னைக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணும்போது எல்லாருக்குமே டக்குன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அப்படின்னா. அப்படிப்பட்ட எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அந்த பிரியாணி தான் நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுலேயும் மட்டன் பிரியாணினா கேட்க வேணும். ஓகே, வாங்க வியூவர்ஸ், அந்த மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது நம்ம பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 1 கிலோ, வெங்காயம் 6 பொடிதாக நறுக்கியது, தக்காளி 6 பொடிதாக நறுக்கியது, மட்டன் கறி 1/2 கிலோ, கொத்தமல்லி 2 கைப்பிடி அளவு, புதினா 2 கைப்பிடி அளவு. 1 கப்புக்கு 2 பச்சை மிளகாய் போடணும். சின்ன சைஸ் இருந்ததுன்னா 2 போதும். பெரிய சைஸ் பச்சை மிளகாயா இருந்ததுன்னா 1 கப்புக்கு 1 பச்சை மிளகாய் போதும். தயிர் 1 கப், இஞ்சி பூண்டு விழுது 6 டீஸ்பூன், தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இது மட்டன் மசாலா. நம்ம 1 கப்புக்கு 2 டீஸ்பூன் மசாலா ஆட் பண்ணணும். ஸோ இது மூணுமே சேர்ந்து நான் வந்து 6 கப் எடுத்துக்கிறதுனால 12 டீஸ்பூன் போட போகிறேன். அது நம்ம வந்து ஒரே அளவாக நம்ம எடுத்து போடணும். ஸோ இதில் நான் 4 டீஸ்பூன் போடுறேன். மிளகாய் தூளும் காரத்துக்கு ஏற்றபடி நம்ம போட்டுக்கலாம். இதில் நான் 4 டீஸ்பூன் போடுறேன். பிரியாணி மசாலாவும் அதே மாதிரி. இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் ஒரே டைமாக நான் போட்டேன் அப்படின்னா 2ஆக நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ மட்டன் வேக வைக்கிறதுக்கு தனியாகவும் தக்காளி வெங்காயம் வதக்கும்போது தனியாகவும் போடுறதுனால நான் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். பிரியாணி தாளிக்க மசாலா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நான் வந்து கடல் பாசி, பட்டை வந்து பார்த்திங்கன்னா 12 துண்டு எடுத்திருக்கேன், 12 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அனாசி பூ வந்து 5 இல்லை 4 பீஸ் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் 12 லவங்கம் எடுத்து போட்டிருக்கேன். பிரிஞ்சி இலை, அதில் தேவையான அளவு ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ நான் மசாலா ஆட் பண்ணுறேன். பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இலை கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும், அதுதான் இது குக் ஆகிற அளவு. இதுக்கப்புறம் நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் வந்து வெடிக்கும். ஸோ அதனால நான் ஒரு 5 செகண்ட் நான் மூடி வச்சுருக்கேன். இப்போ நான் புதினா ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். ஆனியன் வந்து நான் எல்லா ஆனியனுமே நான் இதிலே ஆட் பண்ண போகிறதில்ல, கொஞ்சமாக தான் நான் ஆனியன் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம தனியாக வந்து தக்காளி வெங்காயத்தையும் வந்து தனியாக வதக்க போகிறோம். ஸோ நான் கொஞ்சமாக தான் நான் இதில் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நான் வந்து ஒரு பாதி அளவு தாங்க நான் ஆட் பண்ணுறேன். மீதும் வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கும் போது நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செய்கிறது வந்து ஒரு ரகசியம் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அதாவது வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சதுக்கப்புறம் அதோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியோட வாசனையும் பூண்டோட வாசனையும் ஒரே ஈவனாக நமக்கு வந்து தெரியணும். இஞ்சியோட வாசனை அதிகமாக இருந்தாலும் சரி, பூண்டோட வாசனை அதிகமாக இருந்தாலும் சரி, அது பிரியாணியோட டேஸ்ட்டே நமக்கு வந்து மாற்றிடும். தக்காளி கூட நான் வந்து கொஞ்சமாக தான் நான் அந்த மட்டனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு 5 செகண்ட் நான் வந்து இதை மூடி வச்சிடலாம். தக்காளி வந்து சாஃப்டாகிடும். ஸோ நான் இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ நான் இதில் வந்து கொஞ்சமாக நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன்.
குக்கருக்கு போகலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து மஞ்சள் தூள் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி மசாலாவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாதி அளவு நம்ம இதில் போட்டுக்கலாம். மசாலா வந்து ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மட்டன் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து உங்களுக்கு வேண்டிய சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸஸ் தான் இல்லை பெரிய பீஸஸ் தான், அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் அளவு நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 4 விசிலுக்கு நம்ம வந்து வேக வச்சுக்கிறோம். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, சிம்லேயும் வைக்க வேண்டாம். ஓரளவு மீடியமாக நம்ம வச்சோம்னா தான் வந்து மட்டன் நல்லா வந்து வேகும். ஸோ இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பிரியாணி பாத்திரத்தில் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மிச்சம் வச்சுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதங்கினதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஊறிடும். தண்ணி நம்ம வந்து முங்குற அளவு தண்ணி விட்டு ஊற வச்சுட்டா போதும். இப்போ மிச்சம் எடுத்துருக்கிற இந்த மசாலாவை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். மசாலா வந்து ஆயிலில் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் சேர்ந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். குக்கர் வந்து ஹேர்லாம் போகிற அளவுக்குள்ள அந்த நேரத்துக்குள்ளே நம்ம வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கலாம். நான் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வந்து எடுத்து அளந்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஓகே, தயிரோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா இதில் வந்து மிங்கிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி நம்ம மட்டன் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாம் கிளறிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த சுடு தண்ணியை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதி வரணும். கொதி வர்றதுக்காக இப்போ நான் மூடி வைக்கிறேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் நான் ஓப்பன் பண்ணணும். ரைஸ் நல்லா வெந்திருக்கு. நான் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம டம் பண்ணிக்கலாம். மட்டன் பிரியாணி ரெடி. என்ன வியூவர்ஸ், மட்டன் பிரியாணி எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.